நின்றாம அதே லிங்க்ல ஜாயின் ஆயிடும். என்ன ஓகேயா? ஓகே மிஸ். ஆஃப் ஆயிடும். அந்த 45 மினிட்ஸ்ல ஆஃப் ஆயிடும். அப்ப திருப்பி அந்த லிங்க்லயும் ஜாயின் ஆகுங்க. ஓகே மிஸ். பாக்குறோம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட சிறப்பியல். முதலாவது போட்டிருக்கு கதி. கதி என்ன சொன்னா ஸ்பீடுன்னு சொல்லுவோம். செம்மை எல்லாத்தையும் நம்பகத்தன்மை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அக்யூரன்சி. அக்யூரன்சின்னு சொன்னா அக்யூரேட்டா இருக்குன்னு சொன்னா அக்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதாவது ஒரு நம்பகத்தன்மை உள்ளதா இருக்கும். ஆனா இப்போ டபிள்யூ அடிச்சா அது டபிள்யூ தான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னா அது நம்பகத்தன்மை. ஏன்னா டபிள்யூ அடிச்சுன்னு நெக்ஸ்ட் தான் காட்டுதுன்னு சொன்னா that's wrong with the computer. So ஆனா கம்ப்யூட்டர் சரியா தருமே, அதனால அதை நாங்க சொல்லுவோம் அக்யூரன்சி, அதாவது செம்மை இல்லாட்டி நம்பகத்தன்மை. அடுத்தது திறன், எஃபிஷியன்ட். திறன் அதோட செயல்பாட்டு முறையில திறன் இருக்கும். எப்படி திறன் இருக்கும்? இப்ப வேர்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தீங்கன்னா அதுலயே எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவோ நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம் எஃபிஷியன்சி, திறன். அடுத்தது பல் திறமை. பல் திறமை சொன்னா சொன்னா பல் திறமை. இப்போ நான் டைப் பண்ணிக்கொண்டே அங்கால கால்குலேஷனை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா யூடியூப் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா ஒரு 4-5 விஷயத்த ஒரே நேரம் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு இருக்கு. அதுதான் சொல்றது பல் திறமை. அடுத்தது கிளர்ச்சி வைப்பதற்கும் நூற்றலுக்குமான ஆற்றல். ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவிங்னா திருப்பி பாக்குறது. ரிட்ரீவிங் திருப்பி பாக்குறது. இப்ப நாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறத நான் ரெக்கார்ட் பண்றேன். என்னதுல ரெக்கார்ட் பண்றேன்? ஜூம் என்ற ஒரு ஆப்ல நான் ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சுட்டு நான் நாளைக்கு எடுத்து பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? பார்க்கலாம். இன்னும் என்ன செய்யலாம்னா அதை யூடியூபுக்கு அப்லோட் பண்றேன். இன்னும் எனக்கு லைஃப் லாங் எனக்கு இருக்கிறதுக்காக யூடியூப்ல அப்லோட் பண்றேன். அப்ப பாருங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவிங் ஆயிருக்காங்க. தேக்கி வைப்பதற்கு மூட்டலுக்குமான ஆற்றல் மிகவும் அதிகமா இருக்குது. அப்ப இதை இன்னொரு நோட் பண்ணி கொண்டீங்களா? தனித்தனியாவும் இது பார்க்க போறோம். ஓகே மிஸ். கணனியின் சிறப்பியல்புகள். நான் உங்களுக்கு கிரேட் 6லயும் இருக்கிறோம். கிரேட் 6லயும் இருக்குது. நான் 6ல இருக்கிற கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு அனுப்பினா செய்து பார்ப்பீங்களா? மிஸ். சரி. சின்ன சின்ன கேள்விகளா தான் இருக்கும். நான் இந்த பாடத்தை முடிச்சுட்டு படிச்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் நீங்க என்னட்ட கேட்டு படிச்சிருக்கீங்க பிரச்சனை இல்லை. இதுதான் எந்த சர்ச் போனீங்க? நாங்க இங்க ஃபோர்ஸ்கேர் சர்ச் மிஸ். எங்க எவ்வளவு போனீங்க? நாயக்கந்த. ஓகே. அங்க கிருஷாந்த் அண்ணா இருக்கிறாரா? துஷாந்தனா? கிருஷாந்தன் அண்ணா மக்கள் கொஞ்ச காலம் அவங்க ஷாலினி அக்கா இல்ல மிஸ். இந்த பள்ளத்துலதான் இருக்கு. ஹலோ
அந்த பள்ளத்துக்கு கிட்ட தான் நீ கொஞ்சம் அதுக்குள்ளதான் நீ போக வேணும். ஓ அந்த லாண்ட்ரி ஒன்று இருக்கு மிஸ் பக்கத்துல. ஆமா ஆமா அவருக்கு தான் பாருங்க ஞாயிறு விசாரிச்சு பாருங்க. சாலினியை காண கொஞ்சம் கொஞ்சம் கெட்டான அக்காவா இருப்பா. 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்க. அவங்க சரி மிஸ். அவங்க சர்ச்லதான் 5 இயர்ஸா இருந்தாங்க. இப்ப அவங்களோட முதல் ஃபர்ஸ்ட் இயர் தான் அவங்க இருந்தது. போயிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு காலம் அங்க போடுங்க? என்ன மிஸ்? எவ்வளவு காலம் ஃபர்ஸ்ட் இயர் போய் கொண்டிருக்கீங்க? நாங்க ஒரு 9 இயர்ஸா போறோம் மிஸ். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிலது வாழ்க்கை சரி மிஸ் நான் பாக்குறேன். இது எழுதிட்டீங்களா? ஓ மிஸ் எழுதிட்டேன். முதலாவதாக கதி ஸ்பீட் என்று சொல்லுவோம். அதாவது கணனியானது ஒரு செகண்டில் மில்லியன்ஸ் அறிவுறுத்தல்களை செயற்படுத்துகின்றது. அதாவது மனிதனோடு ஒப்பிடுகின்ற போது ஏராளமான அறிவுறுத்தல்கள், ஒரு செகண்டில் மில்லியன் அளவிலான அறிவுறுத்தல்களை கணனி மேற்கொள்கின்றது. அடுத்ததாக செம்மை அல்லது நம்பகத்தன்மை, அதாவது அக்யூரசி ஆர் ரிலையபிலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது கணனி நாங்கள் கொடுக்கின்ற அறிவுறுத்தல்கள் கட்டளைகளுக்கு ஏற்ப மிகச்சரியான வெளியீட்டினை தரும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம், வங்கிகள், காப்புறுதி நிறுவனங்கள், இவ்வாறான நிறுவனங்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற ஆவணத்திலே பார்த்தோம் என்றால் திஸ் இஸ் ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் டாக்குமெண்ட்ஸ், நோ நீட் டு சிக்னேச்சர் சொல்வார்கள். அதாவது அது கணனியினூட உருவாக்கப்படுகின்ற ஒரு ஆவணம் மிகச்சரியாக காணப்படும் என்று பொருள். அடுத்ததாக திறன் எஃபிஷியன்சியை பார்ப்போமானால் 24 hours 24 மணித்தியாலம் வேலை செய்யக்கூடியதாகவும் களைப்படையாத தன்மையை கொண்டதாகவும் காணப்படும். உதாரணத்துக்கு சேவையக கணனிகளில், சேவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காணப்படுகின்ற கணனிகளில் பார்த்தோமானால் நாங்கள் கணனியை ஓஃப் பண்ணுகின்ற போது, நிறுத்துகின்ற போது ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேள்வினங்களை கேட்கும். அதாவது மனிதனோடு ஒப்பிடுகின்ற போது மனிதன் குறிப்பிட்ட நேரத்துடன் களைப்படைவான், ஆனால் கணனி அவ்வாறு இல்லை. அடுத்ததாக பாத்தீங்களா, எங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ், மனிதனுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க்கிங்? 8 மாசம். அதுக்கு பிறகு மனுஷன் வேலை வாங்கவே இயலாது. சில பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனா 8 hours கூட வேலை செய்யாத மனுஷர்களும் இருக்கிறாங்க. எப்போனாலும் எப்படா படுக்கலாம்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 8 hours காணாதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப மனுஷனுடைய நிலைமை அப்படி இருக்கு. ஆனா கணனி அப்படி இல்லைன்னா 24 hours நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் அது இருக்கு. இவ்வளவு காலத்துக்கு இருக்கும். அதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி அந்த காலம் வரைக்கும் நீங்க சரியா பாவிச்சீங்கன்னு சொன்னா அது 24 மணித்தியாலும் உங்களுக்கு வேலை செய்யறது தயாரா இருக்கு. நான் சொன்னேன், சிலது பாருங்க, கம்ப்யூட்டர்ல நீங்க அடிச்சா ஒரு 4-5 சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிட்டு திடீர்னு ஆஃப் பண்றதுக்கு ஷட் டவுன் கொடுக்குறீங்க. ஷட் டவுன் கொடுக்கல அது கேக்கு, இந்த சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிருக்கு, நீ ஏன் ஆஃப் பண்ணல, அது ஆஃப் பண்ண போறியா இல்லையான்னு கேட்கும். அப்ப நாங்க திருப்பி போயிட்டு என்ன செய்யணும், ஆஃப் பண்ணின பிறகுதான் அது சரியான என்ன சொல்றது ஷெட்யூலாக இருக்குது கம்ப்யூட்டர். இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது எங்களுக்கு அலர்ட் பண்ணும், இந்த விஷயம் இந்த ஒன்னில இருக்கு, இதை ஆஃப் பண்ண போறியா இல்லையா. அப்ப நாங்க போயிட்டு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணின பிறகுதான் அதை ஆஃப் பண்ண ஷட் டவுன் பண்ணுறது. சரியா? அப்ப மனுஷரை விட ஒழுங்கானது என்னதுன்னு சொல்றாங்க. இப்ப கம்ப்யூட்டர் ஒழுங்கான எல்லாம் மனுஷனுக்கு ஒழுங்கான தன்மையே இப்ப மனுஷன்கிட்ட இல்ல. கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, அதுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யுதுன்னா. ஆண்டவர் எங்களுக்கு சொன்னாரு, இப்படி இரவுல நித்திரையை கொள்ளுங்க, அதிகாலையில எழும்பி என்ன தேடி அது காலையில வேலையை செய்யுங்க. ஆனா எங்களோட காலை இப்ப கொழும்புல என்ன நிலைமை நினைக்கிறீங்க, அதிகாலைன்றது இப்ப எங்களுடைய அங்கத்துக்கு 9 மணிதான் அதிகாலை. அப்படித்தானே? 4 மணி எல்லாம் தெரியாது. 4 மணியா அது அவங்களுக்கு மிட் நைட் மாதிரி. 4 மணி மிட் நைட்.
காலம் வந்து 10 மணி தான் அவங்களுக்கு அதிகாலை. பாருங்க எப்படி எல்லாம் மனுஷோட ஷெட்யூல் போகுது. கம்ப்யூட்டர் எப்படி இருக்கேன்னு பாருங்க நான். பார்த்தோமா பல்திறமை வெர்சடைலிட்டின்னு சொல்லுவோம். பல்திறமைன்னு சொல்லப்படுகின்ற போது குறிப்பிட்ட கணனியின் ஊடாக ஒரு செயற்பாடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தரம் வெவ்வேறு தேவைகளுக்காக கணனியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒரு ஆள் பாட்டை கேட்கின்றோம், இன்னொரு ஆள் வீடியோ எடிட் பண்ணுகின்றார், இன்னொரு ஆள் அதை பயன்படுத்தி படிக்கின்றார். அவ்வாறு ஏராளமான வசதி வாய்ப்புகளை சேவைகளை வழங்குவதாக காணப்படுகின்றது பல்திறமை. அடுத்ததாக தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல். தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல் சொல்லப்படுகின்ற போது ஸ்டோரிங் அண்ட் ரிட்ரைவிங் சொல்லுவோம். அதாவது ஏராளமான தகவல்களை நாங்கள் தேக்கி வைக்க முடியும். ஆரம்ப காலங்களில் கோப்புகளாக நாங்கள் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த தகவல்களானது இப்போது மிக சுருக்கமாக கணனியினுடைய பயன்பாட்டுகள் வேறு சாதனங்களில் சுருக்கமாக சேமிக்கப்படுகின்றது. ஏராளமான விடயங்களை நாங்கள் சேமித்து வைப்பதற்கும் அதனை இலகுவாக மீட்பதற்குமாக ஆற்றல் கணனியில் காணப்படுகின்றது. இவற்றினை நாங்கள் கணனியினுடைய சிறப்பியல்புகள் என்று குறிப்பிடுவோம். அடுத்தது வந்து கணனியில பாகுபாடுகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அதுல பாகுபாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இருக்கு. அடுத்த கிளாஸ் பாப்போமா தீபிகா? ஓகே மிஸ். எனக்கு என்னன்னாமா, நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்து வேற எங்கேயாச்சும் கிளாஸுக்கு போறீங்களா? இல்ல மிஸ், வேற கிளாஸ் இல்ல. ஆனா இப்ப ஸ்கூல்ல வந்து ஆஃப்டர் கிளாஸ் வச்சிருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வரதுக்கு 3 மணிக்கு முடிஞ்சிடும் ஆஃப்டர் கிளாஸ். வீட்டுக்கு வருவீங்க? நான் 3:30க்கு வந்துடுவேன் மிஸ் வீட்டுக்கு. நான் நினைச்சேன் இப்போ லேட் பண்ணாம டைமை மாற்றுவோம்னு யோசிச்சேன். எனக்கு வந்து 2 நகல் இருக்கு, நம்ம அவையோட தான் கொஞ்சம் கரைச்சது. எனக்கு Monday to Thursday அம்மா 7 to 8, 9 வரைக்கும் ஒரு கிளாஸ் வந்து இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் ஐசிடி. Monday to Thursday ஒரு 4 நாளும் 7 to 9 வரைக்கும் பேக் ஆயிடும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து நான் போறது இல்லை. எல்லாரும் சர்ச்சோட ஓடிக்கிறதுனால ஸ்டக் ஆயிடக்கூடாதுனால போட்டுக்கொள்ள விரும்புறேன். இன்றைக்கு தான் உங்களை போட்டுனா எல்லாம் அன்னைக்கு மிஸ் ஆயிட்டேன்னால உங்களுக்கு ஸ்கூல் டேல மற்ற டைம் மாத்தினா உங்களுக்கு ஓகே இருக்குமா? பரவாயில்ல மிஸ். உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா ஸ்கூல் போயிட்டு? இல்ல பரவாயில்ல மிஸ். ஒரு ஸ்கூல் டைம்னா எத்தனை மணி போல மிஸ்? 5:30, 6 மாதிரி போட்டா உங்களுக்கு ஓகேயா? ஓகே மிஸ், அந்த டைம் பரவாயில்ல. சொல்றேன். நம்ம இன்னும் 2-3 கிளாஸ்கள் இருக்கு எனக்கு. மண்டே வந்து எனக்கு 4 to 5 ஒரு கிளாஸ் இருக்கு, பிறகு அங்கால ஃப்ரீ. ஆனா 7 to 9 வரைக்கும் அங்கால கிளாஸ் இருக்கு. டியூஸ்டே போட்டா என்ன மாதிரி உங்களுக்கு? பிரச்சனை இல்ல மிஸ், எனக்கு எந்த டைம் ஆனாலும் ஓகே. டியூஸ்டே 6 to 7 ஓகேயா? ஓகே. ரைட். அப்ப ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. டியூஸ்டே சரி மிஸ். டியூஸ்டே 6 to 7 ஓகே தானே? டியூஸ்டே 6 to 7. அப்படி எதுவும் நான் எக்ஸ்ட்ராவா போடுறேன்னு சொன்னா நான் போட்டு எடுப்பேன், யோசிக்காதீங்க. எக்ஸாமுக்கு முதல் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன், சரியா? பேப்பர்ஸ் இருக்கலாம், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். உங்களுக்கு என்னென்ன விருப்பமா இருக்கு, என்னென்ன நீங்களும் உங்களுக்கு விரும்புறீங்கன்றதையும் சொல்லணும் மிஸ்ஸுக்கான. பேப்பர்ஸ் விருப்பமா இருக்கு, இப்ப செய்யணும் போல இருக்கு, இல்லாட்டிக்கு செய்ய விரும்புறீங்கன்றதையும் சொல்லுங்க. நீங்க மட்டும்தானே பார்த்து செய்யலாம். ஓகேயா?
ரைட் அம்மா, ஓகே, தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. நாங்க செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணுவோம். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ், குட் நைட். ஓகேம்மா, ஓகே, பை.